வணக்கம். இன்னைக்கு நான் ஈக்கன் பவால் வச்சு மீன் பொழிச்சுது கேரளா ஸ்டைலில் நான் இன்னைக்கு செய்ய போகிற வீட்டில் இது பாருங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டுன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா இன்க்ரீடியன்ட்ஸு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஈக்கன் பவால் பாருங்க, இந்தமாரி வெட்டி வச்சுக்கிட்டேன். வெட்டுன்னா முழுசாக ஒரு ஈக்கன் பவால். இந்த பாருங்க, இப்போ ஈக்கன் பவால் நான் என்ன செய்ய போகிறேன்னா கோரிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள், வரமிளகாத்தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கறித்தூள், கரம் மசாலா, அப்புறம் மேடம் சூவோட வறுவல் மசாலா. இந்த பாருங்க, இதில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆயிடுச்சா. பேஸ்ட் ஆனோட இப்போ அதெல்லாம் எடுத்து சாப்பு கான் பண்ணணும். ஈக்கன் பவால் மேலே சாப்பு பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு பாருங்க மெரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஈக்கன் பவால் வந்து கோரிங் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெயும் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஈக்கன் பவால் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு ஈக்கன் பவாலில் தான் மீன் பொழிச்சு இது செய்ய போகிறேன். ஓகேவா. இப்போ மீன் வந்து கோரிங் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நல்லா பொரிட்டோம். அதுக்குள்ளே நான் வந்து அதோட மசாலா, அந்த பேஸ்ட், அந்த மீன் பொழிச்சிது அது நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பவாங் மேரா நிறைய சின்னதாக வெட்டி வச்சுக்கிங்க. டொமேட்டோ, அப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் கருப்பில், இதெல்லாம் சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். ஸோ வெட்டி வச்சுட்டு இந்த பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கணும். மறக்காமல் பவாங் மேரா, இந்த டொமேட்டோலாம் நிறைய ஆட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பவாங் மேரா தான் ரொம்ப ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த மீன் பொழிச்சதுக்கே அர்த்தம் இருக்கும் கேரளா ஸ்டைலில். ஸோ நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிறதுக்குள்ளே மீனும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா வதக்கி இங்கிக்கும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மீன் நான் திருப்பிட்டேன். இப்போ மீனுக்கு வந்து கோரிங் ஆயிரும், அது தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ நல்லா வதங்கினோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டோட ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டோட அப்புறம் கறி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் சூவோட செட்டிநாட் பெப்பர் மசாலா ஒரு பெரிய ஸ்பூனு, செம்ம வாசமாக இருக்குது. ஒரு ஸ்பூனு நல்லா ஆட் பண்ணிவிட்டு, ஏன் நான் இவங்களோட பெப்பர் மசாலா ஆட் பண்ணுறேன்னா உரப்பாக காரமாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் இங்கிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்க, நான் தண்ணி எதுவுமே ஊற்ற மாட்டேன். இதிலே சூட்லேயே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்புறம் டவுன் கத்தும்பாரு, இதுவும் நல்லா வெட்டி வச்சுக்கிங்க, ஆட் பண்ணிக்கிங்க டவுன் கத்தும்பாரு. ஸோ இதிலே போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது லீமா உப்புரா பண்ணுது ஒன்று முழுசாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இங்கிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுலேயே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துட்டோட தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் அடுப்பு பொதுவாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த சாந்து வடைலாம் போய் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரட்டும். இந்த பாருங்க இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியான இது சந்தானு தேங்காய் பால். நீங்கள் வந்து தேங்காய் பால், அரைச்ச தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லை கோத்தாப்பால் ஊற்றலாம். நான் கோத்தாப்பால் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு கோத்தாப்பால், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ நான் ஒரு கோத்தாப்பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னே அடுப்பு வந்து ஒதுவாக வச்சுக்கிங்க, ஏன்னா தீஞ்சிரும். ஸோ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இங்கிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வருங்க. அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்க, கலரு மாறிடும் பாருங்கள். ஓகேவா, நல்லா வந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு அடைச்சிட வேண்டியதான். பாருங்க, இங்கிக்கும் கிண்டிட்டு அடுப்பு அடைச்சிட்டு இந்த பாருங்க ரெடி ஆகி விட்டது. இப்போ வந்து இலை டவுன் பண்ணனா இல்லை இலை
வாயில் கூட வர மாட்டேது. ஸோ அந்த பேஸ்ட்டு நம்ம மசாலா செஞ்சில் இலையில வந்து மேலே அதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன், பொரிச்ச மீன் ஈக்கன் பவால் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து அந்த பேஸ்ட்டு வந்து மசாலா நம்ம செஞ்சில் அந்த மசாலா வந்து திருப்பி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடிடணும். செம்ம வாசமாக இருக்குது. மீன் பொழிச்சிது கேரளா ஸ்டைலுன்னு சும்மா நினச்சிங்களா? இங்கேக்கும் அங்கேக்கும் துத்தோ பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க அதோட கயிறு இருக்குல்ல, ஏதாச்சும் இன்னும் எடுத்து கட்டிக்க வேண்டியதா. இப்போ அடுப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு துத்தோ பண்ணிட வேண்டியதான். ஆனால் மெதுவாக அடுப்பு வச்சுக்கிங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா கொஞ்சம் துத்தோ பண்ணிவிட்டு இங்கேக்கும் அங்கேக்கும் காற்று வாங்குங்க, காற்று வாங்குங்கன்ற வாசத்தை இல்லைங்க. வருங்க மீன் பொழிச்சு இது ரெடி ஆயிடுச்சா? ஒன்றும் அடுப்பு அடைக்கலை. இப்போ சற்று நிமிடத்தில் அடைச்சிட வேண்டியதா. ஓகே, மீன் பொழிச்சிது இந்துஜா ஸ்டைலில் ரெடி ஆகி விட்டுது. அதுவும் மேடம் சூவோட செட்டிநட் பெப்பர் மசாலாவும் வறுவல் மசாலாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கள்.